வணக்கம். நான் தாமரை மன்ன ஃபேமிலி. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது மத்தி மீன் குழம்பு வைக்கிறோம். அந்த மத்தி மீன் குழம்புக்கு ஒரு கடாய் வச்சு சீரகம் போடுவோம். சீரகம் போட்டுட்டு அது கொஞ்சம் மிளகு போட்டுக்குவோம். கொஞ்சம் மிளகு போட்டுட்டு ஒரு 20 பல் பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த மிளகு சீரகம் கொஞ்சம் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 20 பல் பூண்டு போடுங்க. அதில் பூண்டு பல் போட்டு கொஞ்சம் பூண்டு நல்லா வதங்கட்டும். பூண்டு கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் போடுங்க. ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு அதையே நல்லா வதக்கி கொடுங்க. கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு 4 தக்காளி கட் பண்ணுங்கள். ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுட்டு அதில் 4 தக்காளியை போடுங்க. அது கூடவே போட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எல்லாம் பேஸ்ட்டாக பண்ணி அரைச்சி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இது திருப்பி கொஞ்சம் தேங்காய் போடுங்க. கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போடுங்க. இது நம்ம வெறும் இது மீன் குழம்பு வைக்கிறதில்ல. அது கத்திரிக்காயும் மாங்காவும் போட்டு வைக்கிறோம். அது கூட கத்திரிக்காய் மாங்காய் போட்டு வைக்கும்போது அது ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு. அந்த சின்ன மத்தி மீனுக்கு அதுக்கும் அது மாதிரி செய்யுங்க. இந்த வதக்கிட்டு இது கூட மிளகாத்தூள் போடுங்க, மஞ்சத்தூள் போடுங்க. நாங்கள் வீட்டு மிளகாத்தூள் தான் போடுறோம். நாங்கள் எல்லாம் மசாலாம் போட்டு மிளகா தனியாக எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கிறோம். அதுதான் போட்டு செய்கிறோம் நாங்கள் எப்படிலாம் குழம்புக்கும். நீங்களும் அது மாதிரி போடுறதும் போடுங்க. இல்லை உங்கள் விருப்பம் போல் நீங்கள் கடையில் வாங்கி செய்யறதும் செய்யலாம். நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி கொடுத்துட்டு நல்லா கொஞ்சம் தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். இது நம்ம பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றினோம்னா இந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு போடுவோம். கடுகு நல்லா பொரியட்டு கொஞ்சம் வெங்காயம் போடலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் நல்லா கட் பண்ணி வச்சுக்குவோம். கத்திரிக்காவை கீனிட்டு வச்சுட்டு நல்லா போட்டு அந்த கத்திரிக்காவும் நல்லா போட்டு வதக்குவோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தூக்கி ஊற்றுங்க. ஊற்றிட்டு அது கொஞ்சம் கிளறி கொடுத்துட்டு அதுக்கு தேவையானது புளியை கொஞ்சம் நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் புளி ஊற்றுங்க. புளியை ஊற்றிட்டு நல்லா அதுக்கு தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டோன்னிட்டு நல்லா பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. கொதிக்கட்டோன்னு தட்டு போட்டு மூடிடுங்க. மாங்காய் போடுங்க. மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் போடுவோம். மீன் சுற்றி நல்லா போட்டுட்டு அது கொஞ்சம் நேரம் நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் லேசாக ரொம்ப கிளறி கொடுத்துட்டிங்கன்னா மீன்லாம் உடஞ்ச மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு கிளறி கொடுங்க. மீனை போட்டுட்டு ஒரு கிளறி கொடுத்துட்டு நல்லா தட்டு போட்டு மூடிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க தண்ணிட்டு விடுங்க. கொஞ்சம் நேரம் கொதிக்க தண்ணிட்டு மூடி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த வீடியோ நாங்கள் இது வரைக்கும் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ தான் பெரிய வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா மீன் குழம்பு கொதிக்குது. நீங்கள் பாருங்கள், நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க.